பிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் பிரேமலு. மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படம் தமிழ்லயுமே ஆடியன்ஸ் மத்தியில பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய ஹீரோ அஸ்லன், ஹீரோயின் மம்தா பைஜு. இவங்க 2 பேர் தாண்டி இந்த படத்துல இன்னொரு கேரக்டர் தான் ஷாம்ஸ். இவங்க 3 பேரோட அலப்பறையிலேயே படம் ஃபுல்லா வேற லெவல் பண்ணாச்சு. படத்தோட டைரக்டர் கிரீஷ் ஏடி. படத்துடைய ஸ்டோரி, ஃபாரினுக்கு போகலான்னு சொல்லி இருக்கக்கூடிய நம்ம படத்துடைய ஹீரோ ஏதோ ஒரு காலகட்டத்துல ஹைதராபாத்ல வேற ஒரு வேலை தேடி போறாரு. சரி, ஒரு 6 மாசம் அவங்க வீசா வர்றதுக்கு அது வேற ஏதாவது வேலை பண்ணலாம், வேற ஏதாவது கொஞ்சம் படிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. போற இடத்துல ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் மேல லவ் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த படத்துல எல்லாம் நடந்துச்சு. கடைசியில் நம்ம ஹீரோட ஒரு கஷ்டம் சாட்சா ஐடியாங்கிறதான் கதையே. இந்த படத்துல காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு லைட்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு உண்டான காதலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கக்கூடிய பண்ணி எல்லாத்தையுமே பயங்கரமா ஸ்கிரீனை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஹியூமர் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தாமஸ் ஆகட்டும், இந்த படத்துல இன்வால்வ் இந்த 4 கேரக்டர் தாங்க படம் ஃபுல்லாவே ரன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ ஹீரோயினை தாண்டி ஒரு செகண்ட் கேரக்டர் மக்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கு, கம்ப்ளீட்டா கவனம் தீர்த்து இருக்குன்னா இந்த படத்துல நான் சொல்லலாம். ஷாம்ங்கிற ஒரு கேரக்டர் வேற லெவல். அந்த கேரக்டர் பேர் ஜேகே. இந்த கேரக்டர் பத்தி நான் கம்ப்ளீட்டா ரிவீல் பண்ண விரும்பல, நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஷ்ணுவோடைய மியூசிக் படத்துக்கு பக்கபலமாவே இருந்திருக்கு. ஆனா ஓவராலா பாக்குறப்போ இந்த படத்துல மைனஸ் எதுவுமே தெரியல. ஏன்னா எல்லா ஏஜ் கேட்டகரி ஆடியன்ஸுக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கு. அண்ட் இந்த படத்துல இருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்ல இருந்து ஆர்ட் டைரக்ஷன்ல இருந்து எல்லாமே உங்களோட பர்ஃபெக்டா பிளே பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலா ஹைதராபாத் காமிச்ச விதம், அங்க இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப எக்ஸாக்டா இருந்துச்சு. அண்ட் இவங்க சூஸ் பண்ணக்கூடிய லொகேஷன்ஸ், ஸ்பாட்ஸ் ஆகட்டும், இவங்க பேசும்போது வரக்கூடிய அந்த ஒரு டிஎஃப்சி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஹைதராபாத் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருந்ததுனால மக்களுக்கு படம் பார்க்கும்போது எந்த விதமே ஆர்டிபிஷியலா எதுவுமே தெரியல. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ யதார்த்தமா ஜாலியா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணணும்னா இந்த படத்தை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4.5 out of 5. இதே மாதிரி வேற ரிவ்யூ நான் சந்திக்கிறேன். திஸ் டாடா சைனிங் ஆஃப் விஜய் கார்த்திக்.